வணக்கம். நான் கஜரதன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை சரிவர கொண்டு போகிறதுக்கான ஒரு 5 வாழ்க்கை பாடங்களை பற்றி சொல்ல போகிறேன். பாடம்னா என்னது? நம்ம ஒன்றா அறிஞ்சு கொள்வது, தெரியாததை பற்றி தெரிஞ்சு கொள்வது. இப்போ 1, 2, 3, 4 தெரியாதவங்க கணக்கு பாடம் படிப்பாங்க. ஆங்கிலம் தெரியாதவங்க ஏபிசிடி படிப்பாங்க. அதுபோல் இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வாழ்க்கை பாடம் ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை சரிவர புரிஞ்சு கொண்டு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. எப்போ புரிய வரும்? எங்களுக்கு ஒரு 80 இல்லை 90 வயசில் புரிய வரும். அப்போ நம்ம கையில் பொல்லையும் வச்சுக்கிட்டு இந்த ஒன்றுக்கு முதவாக இந்த உடலையும் வச்சுக்கொண்டு அப்போ நம்ம எதை புரிஞ்சு கொள்ள போகிறோம்? அப்போ அந்த டைம் கடந்து போன பிறகு நம்ம அதை புரிஞ்சு கொள்ளாமல் இப்போவே இந்த வாழ்க்கையை பற்றிய நோக்கங்களையும் இந்த வாழ்க்கையை எது நோக்கி பயணிக்கின்ற தெளிவையும் நாங்கள் புரிஞ்சுக்கொள்வது மூலமாக எங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ள முடியுன்றதை அறிஞ்சு கொள்வது தான் இந்த வாழ்க்கை பாடம். அப்போ இந்த வாழ்க்கை பாடத்தில் முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தேவை இல்லைன்னு கருதுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல அழிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எதுக்காக நான் அழிக்கணும்? வருஷத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்க தேவையில்லாத சாமான்களை பொருட்களை நான் எப்படி ஒரு போகின்ற பண்டிகை மூலமாக அழிக்கிறனோ, அதுபோல் உங்களுக்குள்ளேயும் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை வச்சுட்ருக்கீங்க, தேவையில்லாத ஹேபிட்ஸ்களை வச்சுட்ருக்கீங்க, இந்த பழக்க வழக்கங்களை இல்லைன்னா தேவையில்லாத உணர்வுகளை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. அதே உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்க. அப்போ அதுகளை கவனத்தில் கொண்டு வாங்க. அவங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லை, உங்களை மற்றவங்க குறை சொல்கிறன்றதுக்காக என்னோடய கோபத்தை விட போகிறேன். நான் எப்பவுமே கவலைப்பட்டு இருக்கேன், மற்றவங்க சொல்கிறாங்க அவங்களுக்காக விட போகிறேன். இல்லை, உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லை, இது நான் இல்லைன்னு ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. அது நீங்களாகவே அடையாளம் கொண்டு கொள்ளுங்க. சரி, அதை நான் இனி செய்ய போகிறதில்ல, அதை இனி நான் அலோவ் பண்ண போகிறதில்லை. அப்போ என்னோடய கோபத்தையோ நான் கவலையாக இருக்க மனநிலையோ நான் விட்டு விலக போகிற நீங்கள் நிர்ணயித்த உடனே அது நடந்துருமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதுதான் அங்கே இருக்க உண்மை. சரி, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த முறை ஒரு இன்சிடென்ட் வரும்போது உங்களுக்கு கோவம் வராமலோ, ஒரு கவலையான சுச்சுவேஷன் வரும்போது கவலை வராமலோ இருக்க போகிறது இல்லை. அதுவும் உங்களை பின்தொடர்ந்துட்டு வரத்தான் போகுது. ஆனால் அடுத்த முறை அது வரும்போது கவனிக்க ஆரம்பிங்க. அதை நாங்கள் என் ஸ்பிரிச்சுவல் வேயில், யோகிக் கல்ச்சரில் அதை நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். அந்த விழிப்புணர்வு என்னென்னா, எனக்குள்ளே வர்றதை நான் கவனிக்கிறது. வளவே என்ன பண்ணுறோம், இந்த லைஃபோட ஓட்டத்திலேயே நம்ம போயிடுறோம். இந்த முறை போகாமல், ஓகே, இந்த நம்ம கோவப்படுறேன்ல, நான் தான் ஆல்ரெடி இந்த கோவத்தை விட்டுட்டேன்னு அந்த கோவத்தை கண்டுகொள்ள ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் விழிப்புணர்வோட உங்களோட உணர்வுகளையும் இல்லை உங்களோட ஹேபிட்ஸ்களையும் நான் பண்ண மாட்டேன், இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இனி நான் இந்த பர்சனாக இருக்க மாட்டேன்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் ஒரு புது மனிதனாக மாற ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் செய்கிற சாத்தியக்கூறுகள், உங்களோட செயல்கள் எல்லாமே அழகான சாத்தியக்கூறுகளாக மாற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படியான முடிவுகள் எடுக்கிறது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை எடுத்துக்கொண்டு வர முடியும். 2வது முக்கியமான இந்த வாழ்க்கை பாடம் என்னென்னா, இன்றைக்கி லைஃப்பை மாற்றுறது, இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை மாற்றுறது. ஏதை மாற்றணும்? ஒரு சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. நான் இந்த பிஎம்எக்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மனுஷங்க கிட்டத்தட்ட 98% பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நான் திங்க் பண்ணும்போது இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது, நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒன்று தான். பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிடிக்காமல் வாழ்கிறவங்க தான் அதிகபட்ச பேராக இருக்காங்க. வெறும் 2% தான் இந்த வாழ்க்கையை பிடிச்சி அதை உணர்ந்து அதில் 100% இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க தான், ஸ்பிரிச்சுவல் பற்றி தெரிஞ்சிருக்கவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை தெரியும், இது எப்படி கொண்டு போகுது தெரியும். மற்றவங்க எல்லாமே இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறேன்னு தெரியாமல், நீ ஜோதிச்சு பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் ஒரு லேப்டாப் இருக்குது, பட் லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாதுன்னா அந்த லேப்டாப் என்ன ஆகும், என்ன கதியாகும்? அதுபோல தான் இந்த வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். ஏன்னா இது தெரியலை எங்களுக்கு, யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, இது எப்படி கொண்டு போகிறேன்னு எங்களுக்கு தெரியலை, மற்றவங்களை பார்த்து கற்றுக்கலான்னு அவங்களுக்கும் அது தெரியலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வேயை மாற்றுங்க. இந்த லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி கொண்டு போகிற நீங்கள் கொண்டு போயிட்டுருக்க சரியான வழிகளில் இந்த வாழ்க்கை போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கொண்டாட்ட மனநிலையில் கழிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை மற்றவங்களை பார்த்துட்டும் உங்களை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லிட்டும் இந்த லைஃப்பை ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட உணர்வுபூர்வமாக செயல்படுங்க, உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வளமையாகவே இந்த செஷனுக்கு வர்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன்.
அதாவது இந்த உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் வந்து உங்களோட வீடை வந்து நீங்கள் பெருசாக கட்டுறதுக்காக அந்த மரத்தை வந்து நீங்கள் தரிக்க சொல்கிறாங்க. உங்களோட வீடை கட்டுறவங்க வந்து தரிக்க சொல்கிறாங்க, பெருசாக கட்ட நிற்கிறவங்க தரிக்க சொல்கிறாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, யோசிக்காமல் அந்த மரத்தை தரிச்சிடுவீங்க. இப்போ இந்த உலகமே அழிஞ்சு போச்சு. கடைசி ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. கடைசியில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை தரிப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். உடனே சிலர் சொல்லுவாங்க, இல்லை சார் அதை எப்படி தரிக்க முடியும், ஒன்று தானே சார் இருக்குது, அது தவிர்க்கும். ஏன் நீங்கள் தரிக்க மாட்டீங்க அந்த மரத்தை? அதை வெட்டுறதால உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? இல்லை சார் அது கடைசியாக இருக்க ஒரே ஒரு மரம், ஞாபகார்த்தமாக கூட வச்சுருக்கலாம். அப்போ நான் கேட்பேன், சரி நீங்கள் தரிக்க வேணாம்னு யோசிக்கிங்க, அந்த மரத்தில் நல்ல பழம் இருக்குது, நல்ல மாம்பழம் இருக்குன்னு சொல்லி வேறொருத்தவங்க தரிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை நாள் ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் சார், ஒரு 1 வீக்குக்கு இருக்கும், சில நேரம் 1 மந்த் கூட ஃபீல் பண்ணுவேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் சொல்லுவாங்க. நான் கேட்டேன், அது வரைக்கும் நீங்கள் என்னத்தை சுவாசிப்பீங்க? உடனே அவங்க அதுக்கு தான் திங்க் பண்ணிட்டு, மரமே இல்லைன்னா எனக்கு ஆக்சிஜனே வராதுன்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எல்லாரோட தாட்ஸ். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, எங்கேயோ இது ஆக்சிஜன் எல்லாமே இந்த பூமியில் நிறையவே இருக்குது, அது ஏதோ வந்துட்டு இருக்கு, அது எங்கேருந்து வருது, யார் கொண்டு வரா, அதை பற்றி எங்களுக்கு யோசனை கிடையாது. ஏதோ இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டிய அதோட கடமை, அது செய்ய வேண்டியது சூரியனை கொண்டு வர்றது அதோட கடமை என்ற மாதிரி நம்ம இருக்கோம். அப்படி இல்லை. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கு இந்த பழக்கம் தான் என்ன ஆகுது, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அது பிரபஞ்சத்துக்கோ கடவுளுக்கு நன்றி சொல்கிற இந்த பழக்கத்தை நான் விலகி வந்துடுறோம். உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே முதல் நன்றியுணர்வுன்றது கட்டாயமாக எங்களோட மனித பண்போட ஒரு அங்கமாக அங்கே இருக்கணும். அப்போ உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இது ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் பார்க்குற ரொம்ப முக்கியமானது. 3வது இந்த வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது இல்லை, இந்த வாழ்க்கை உட்பட. நான் சொன்னது சரிதான். நம்ம என்ன நினைச்சிட்ருக்கோம்னா, எங்களோட அப்பா அம்மா எல்லாருமே அப்பா அம்மாயே பிறந்தாங்க, அம்மா அம்மாயே பிறந்தாங்க, நாங்கள் இப்படியே இருக்க போகிறோம்னு தான் கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்குமே எல்லாரோட எண்ணம். நம்ம அம்மா அப்பா ஆகிட்டோம், நமக்கும் ஒரு குடும்பம் வந்துடுச்சு, நம்ம இன்றைக்கி அம்மா அப்பா நிலைமையில் இருக்கிறோம் இனி நம்ம சிந்திக்க மாட்டோம். சிந்திக்கிற அளவுக்கு இந்த சமுதாயமோ இல்லை எங்களோட மனமோ யோசிக்கவே விடாது. அப்போ இங்கே என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்ம ஒரு 500 வயசு வரைக்கும் வாழ போகிறோம், 1000 வயசு வரைக்கும் வாழ போகிறோம். அப்படி இல்லை. இங்கே எங்களோட வாழ்க்கைக்கான நேரம் ரொம்பவே குறைவுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த நேரமும் நீங்கள் மரணத்தை தூக்கி நடந்துட்டுருக்கீங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடலை, நீங்கள் இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஓடலை, நீங்கள் மரணத்தை நோக்கி பிடிக்காமல அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கீங்க. வேறு திசைகளே அங்கே கிடையாது. ஒரே ஒரு திசை, அது மரணத்தை நோக்கிய திசையில் தான் ஓடிக்கொண்டிருக்கீங்க. அப்போ உங்கள் கையில் நேரம் ரொம்ப குறைவு. இப்போ நேரம் கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட கோபத்திலும் உங்களோட கவலையிலும் உங்களோட தேவையில்லாத நபர்களோடையும் தேவையில்லாத விஷயங்களோடையும் இந்த அரசியல் பற்றியும் மற்றவங்களோட ஆர்கியூ பண்ணிட்டோம் இதுகள்லேயே நேரத்தை செலவழிக்க போகிறீங்களா? இல்லை ஆர்க்கப்பூர்வமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் நாளைக்கு நீங்கள் உங்களோட லைஃபோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது அப்பாடா நிம்மதியாக வாழ்ந்துட்டுன்ற சந்தோஷத்தோடு நீங்கள் உங்களோட நிரந்தரமான தூக்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது மூலமாகவே இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கான 4வது பாடம் என்னென்னா, புத்திசாலித்தனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. எத்தனை புத்திசாலித்தனமான வாழ்க்கை? இங்கே உங்களுக்கு 2 வே இருக்குது. ஒன்று கர்மா, விதி, ஜாதகம், வேறவனோ தான் என்னோடய வாழ்க்கையை தீர்மானிக்கிறான், இங்கே நான் நினைக்கிறதும் நடக்காது, இப்படி தான் வாழ்க்கை இருக்கும்னு மற்றவங்கள ப்ளேம் பட்டு குறை சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. இன்னொன்று, என் வாழ்க்கையோட எழுதுகோள் என் கையில் தான் இருக்கும், என் விதி எழுதுகிற பேனா என்கிட்ட தான் இருக்குது. எனக்கு விருப்பமான வகையில், நான் ஆசைப்படுற வகையில், என்னோடய கனவுகளை தேர்ந்தெடுக்கிற வகையில் நான் இந்த வாழ்க்கையை வாழ போகிறேன். இதில் எந்த வழியை நீங்கள் தேட போகிறீங்களோ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் புத்திசாலித்தனமான ஒரு வேயை தேர்ந்தெடுக்கும் போது உங்களோட செயல்களும் நீங்கள் உருவாக்குற உலகமும் அது அன்பாலையும் சந்தோஷத்தாலையும் நிறைஞ்சிருக்கும். உங்களை பார்க்குறவங்க, உங்களோட பழகிறவங்க எல்லாமே உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட அன்பையும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. அதுக்கடுத்தது 5வது பாடம், மிக முக்கியமான பாடம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மாற்றுறதுக்கு, இந்த பூமியில் நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களோட வாழ்க்கையை பணயம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சில சமயங்களில் நான் இங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் உதவ போகிறேன், நான் 19ல் நான் சில விஷயங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை மிதமிஞ்சிய கனவுகளுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கனவுகளை தேர்ந்தெடுக்க முன்னம் இன்றைக்கி இருக்கிறது முதல் படி எடுத்து வைக்கணும். நீங்கள் ஒரு ஜம்பில் 4 படிக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட கனவுகள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
அப்போ இங்கே வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓகே இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் மாற்ற போகிறேன். சில பேர் என்னோட உறவுகளிலேயே பிரச்சனையோடு இருக்காங்க, அவங்கள நான் மாற்ற போகிறேன். சில பேருக்கு சில விஷயங்கள் புரியுது இல்லை, அதை புரிய வைக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அது உங்களோட வாழ்க்கையை பணயம் வச்சு செய்ய வேணாம். உங்களோட வாழ்க்கை இங்கே நீங்கள் மாற்றுறது மற்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை விடவும் இந்த வாழ்க்கை எனக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முக்கியமாக இருக்கும்போதுன்றதான் ஆன்சர் வரும்போது அதை தேர்ந்தெடுங்க. உங்களோட வாழ்க்கையை தேவையில்லாத விஷயங்களுக்கு கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை பணயம் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற வேலை தான் உங்களோட மனம் தீர்மானிக்குது. எல்லாத்தையும் அழகான வேலை பாருங்கள், அழகான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஈர்த்துக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கைக்கான இந்த 5 பாடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிஎம்எக்டெட்டில் ஆகாஷ் நியதி பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஸ்க்ரீன்லும் டிஸ்கிரிப்ஷன்லும் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிஎம்எக்டெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.